சிவம் மேல கோபம் சக்திக்கு. அது பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. சிவம் என்னன்னே கண்டுக்கல. தியானத்துல போயிருவாருல்ல அவர் எப்பவுமே. சக்திக்கு கோபம் வந்துச்சுன்னா சிவம் என்ன பண்ணுவீங்க? சைலண்டா போயிருவீங்க. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க கோச்சிக்கிட்டு போறோம். நான் ஏன் போறோம் தெரியுமா? இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்க. கூப்பிடுவீங்கிறதுனால தான் போறோம். அப்படியே போறதுக்காக போலையா? கூப்பிடவே வரலைங்க சிவன். அந்த அம்மா கடந்து ஆடுது. உடம்பெல்லாம் அருந்து அருந்து விழுது. 108 இடங்கள்ல விழுது. தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், தொடை விழுந்த இடம் கயா, நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம். 108 திருத்தலங்கள்ல விடுறா. உடம்பெல்லாம் விழுந்து சூட்சுமமா ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் போய் கேட்கறாங்க, விஷ்ணு கிளம்புறாரு. லட்சுமி சொல்லிட்டாங்க, உட்காந்துக்கோ, ரொம்ப கோவமா இருக்கு, அந்த பொண்ணு பக்கத்துல போவாது. பிரம்மா போறார், சரஸ்வதி உட்கார சொல்லிட்டாங்க. நேரா சிவகணங்கள் வந்து சிவம் கிட்ட சொல்றாங்க, என்ன அவங்க மிஸ்ஸஸ் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் போங்க. நேரா சிவன் போனார். சக்தி ஆடிக்கிட்டு இருக்காவ, வெடிச்சதுன்னா சூட்சுமா வெடிச்சதுன்னா உலகம் வெடிச்சிரும். போனா ஆடிக்கிட்டே இருக்கிறா. என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு செஞ்சாரு சிவன். அந்த காளி கோயில்ல காளிகாட்ல நான் பார்த்தேன் அந்த ரகசியத்தை. ஒண்ணும் இல்ல, அந்த ஐயா தான் சிவம் சுகிசிவம் ஐயா தான் சொன்னார், நாக்கு வெளியில தள்ளனா கோபம் அடங்கின இடமா அது. காளியினுடைய போஸ்டர் இருக்குல்ல, அது கோபம் அடங்கின இடம். எது கேட்டாலும் கிடைக்கும். கோபமா இருந்தாதான் எதுவும் கிடைக்காது. கோபம் அடங்கின நேரத்துல தான் நாக்கு வெளியில வந்துருச்சு. நாக்கு வெளியில வந்தது கோபம் அடங்கிய ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் காளி கிட்ட. என்ன மேட்டர்னா ஒன்னும் இல்ல, சிவன் சக்தியிடம் சொல்கிறார், ஏ நான் வந்துட்டேம்மா இந்தம்மா காலில் விழுந்துட்டேன். காளி வேகத்துல விழுந்தது யாருன்னு தெரியாம ஓங்கி மிதிச்சிருச்சு. நீங்க காளி படத்தை இன்னைக்கு எடுத்து பாருங்க, காலில் அந்த அம்மா மிதிச்சிட்டு இருக்கிறதே சிவபெருமானத்தான். அதான் ரகசியமே. மிதிச்சுடன் ஐயோ நான் நினைக்கிற சாமி என் காலடிக்கு வந்துருச்சா அப்படின்னு உடனே கோபம் தணியுது. காளி என்கின்ற ரகசியமே சிவன் சக்தியிடம் சரணடைந்த அந்த தருணம் தான். இது அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் காளியிடமும் பெண்களிடமும் தன்னை முழுமையாக சரணாக கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவம் என்று சில சிவபெருமான்களுக்கும் புரிந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பெண் என்கின்ற தத்துவம் தான் பக்தியை வளர்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு. ஆண்கள் கூட பெண்களாக தன்னை நினைத்துக் கொள்ளாமல் பக்தி நெறியில் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய தமிழ் மரபின் இந்தியாவின் தத்துவம் என்று சொல்லிக்